ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரியாமதி. ரித்தன்யா கேஸ் நடந்த கொஞ்ச நாள்லயே அதே மாதிரி கேரளால ஒரு டவுரி இஷ்யூவால நிபஞ்சிகா அப்படிங்கிற ஒரு பெண் இறந்திருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிபஞ்சிகா அவங்க ஷார்ஜால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட 1.5 வயசு குழந்தைய கொன்னுட்டு அவங்களும் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. ஒரு 1.5 வயசு குழந்தைய ஒரு தாய் கொல்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மன அழுத்தம் இருந்திருக்கும், எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தான் குழந்தைய எப்படியாவது உயிர் வாழ்ந்துடணும், எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில கொன்னுட்டு நம்மளும் செட்டல்லாண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. கேரளா கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க விபஞ்சிகா. அவங்க ஷார்ஜால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்பா அவங்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. 2020 கல்யாணம் ஆயிருக்கு. அதே ஷார்ஜால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் பையன். அவன் பேரு நிதிஷ். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டவுரி ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கு. இவங்களை விட ஹஸ்பண்டை விட ஒய்ஃப் விபஞ்சிகா நிறைய சம்பளம் வாங்குறதுனால அமைதியா சைலண்டா அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து குழந்தையெல்லாம் பிறந்தே அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிற சமயத்துல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வர சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துல எல்லாருமே கருப்பா இருக்கும், நீ மட்டும் எப்படி வெள்ளையா அழகா இருக்கலாம்னு சொல்லி மொட்டை அடிச்சு விட்டுருக்காங்க. தான் குழந்தைக்கும் இவங்களுக்கும் ஒரு தண்ணி கொடுக்காம சாப்பாடு கொடுக்காம ரொம்ப அலைய வச்சிருக்காங்க. இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம அவங்க தனியா வீடு எடுத்து வந்துட்டாங்க. பட் அப்பவும் வந்து விடுற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இல்லை. விபஞ்சிகா இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்ட் நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அத்துமீறினதாகவும் அவங்க கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணுங்க கூட இருந்ததாகவும் நிறைய இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து விபஞ்சிகாவோட பேரண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பொண்ணு சொன்னா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவங்க மாமனார் கூட செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இவங்க மாசமா இருக்கும்போது டெலிவரி டைம்ல கூட ஃபேமிலி ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஏதோ ட்ரிப்பு போயிருக்காங்க, வெக்கேஷன் போயிருக்காங்க, இன்ப சுற்றுலா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இவங்க மன உளைச்சல் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க ஷார்ஜால தனியா வீடு எடுத்து குழந்தையோட தங்கினதால ரொம்ப வசதியா போச்சு அவங்க ஹஸ்பண்டுக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கிட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க ரொம்ப மன உளைச்சலாகி ஒரு சிங்கிள் பேரண்டா எப்படா குழந்தை வளர்த்துறது, எல்லா பயத்துல எல்லாம் சேர்ந்து டார்ச்சரையும் அனுபவிக்க முடியாம கடைசியில அவங்களும் தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. மேலும் வீடியோக்களுக்கு டியூன் டு பிரியா. தேங்க்யூ.